அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 613வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பருவ மாற்றம் COP 28 உலக நாடுகளின் உச்சி மாநாடு விவாதிக்க தவறிய பயோடீசல் பயன்பாடு என்பது ஆகும். 2023 யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் எனப்படும் COP 28 மாநாடு பருவநிலை மாற்றம் தொடர்பான உலக நாடுகளின் 28வது மாநாடு ஆகும். இது கடந்த 2023 ஆண்டு நவம்பர் 30 முதல் டிசம்பர் 12 வரை துபாயில் அமைந்துள்ள எக்ஸ்போ சிட்டி என்ற நகரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் என்னென்ன விவாதிக்கப்பட்டன, என்னென்ன விவாதிக்கப்படாமல் விடப்பட்டன, குறிப்பாக பயோடீசல் பற்றி ஏன் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் போன்ற தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கின சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். தற்போது காக்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில்நுட்பத்தை வழங்கி வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வேளாண் பெருமக்கள், வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் வேளாண் பயிலும் மாணவர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதே இந்த தொழில்நுட்ப விளக்க உரையின் நோக்கமாகும். ஆனால் தற்பொழுது இன்றைய நிகழ்ச்சி 613வது நிகழ்ச்சியாக நடத்தப்படுகின்றது. 613 நிகழ்ச்சி நடத்துவதற்கு, அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இதிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மரியாதைக்குரிய நண்பர் ஜோ அவர்கள் எந்த அளவிற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பார்கள், காலம் நேரம் மட்டுமல்லாது தன்னுடைய உடல் உழைப்பையும் கொடுத்திருப்பார்கள் என்பதை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரியும், COP 28 பருவநிலை மாற்றம் 613வது நிகழ்ச்சி, உலக நாடுகளின் உச்சி மாநாடு விவாதிக்க தவறிய பயோடீசல் உற்பத்தியினுடைய விளைவு அப்படின்றதா என்னுடைய தலைப்பு. ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு பருவநிலை மாற்றம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. உலகத்தின் மூலை முடுக்குகளிலும் கிராமங்களிலும் ஒரு சாதாரண மக்கள் முதல் மிகப்பெரிய வல்லுநர்கள் வரை இன்று பேசக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது இந்த பருவநிலை மாற்றம் என்பது. ஏனென்று சொன்னால் பருவநிலை மாற்றம் தற்பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றே சொல்லலாம். அதாவது
நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் வடகிழக்கு பருவமழையானது டிசம்பர் மாதத்துடன் முடிந்துவிட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே திடீரென்று 3 நாட்களுக்கு முன்பாக மழை எச்சரிக்கை விடப்பட்டு தற்பொழுது பரவலாக மாநிலம் முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் காவிரி டெல்டா பகுதிகளிலே அதிக அளவிலே மழை பெய்து கொண்டிருக்கின்றது. சிதம்பரம், சீர்காழி, மாயவரம் போன்ற பகுதியிலே கடுமையாக மழை பெய்து 22 சென்டிமீட்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழை பெய்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றது என்றே சொல்லலாம். சென்னையை பொறுத்தவரையில மழை அதாவது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அதாவது அதிக அளவில் இல்லாமல் தொடர்ச்சியாக ட்ரிஸ்லிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே இந்த பருவநிலை மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்வது? What are the challenges before climatic change or global warming என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொன்னாலும் மற்ற கருத்துக்களை இங்கே கலந்து கொண்டிருப்பவர்கள் தெளிவாக மற்றவர்களுக்கு விளக்குவார்கள் என்றே நினைக்கின்றேன். மிக முக்கியமான பொருளாக இன்று பேசப்பட்டு வருகின்ற பருவநிலை மாற்றம், அதாவது COP28 என்று சொல்லக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். சி என்று சொன்னால் கான்ஃபரன்ஸ், கட்சிகளின் மாநாடு. COP28 என்று சொல்லக்கூடிய இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய ஒரு உச்சி மாநாடு துபாய் நகரத்திலே முடிவுற்று, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி முடிக்கப்பெறும் என்று சொல்லப்பெற்று சில முடிவுகள் பெறப்படாததால் டிசம்பர் 13 அன்று முடிவு பெற்றுள்ளது. அந்த டிசம்பர் 13 அன்று முடிவு பெற்ற COP28 உச்சி மாநாட்டிலே பல்வேறு நாடுகளும் சுமார் 200 நாடுகள் பங்கு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை, அதாவது தங்கள் நாடுகளின் கொள்கைகளுக்கு ஏற்ப இந்த பருவநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான விளக்கங்களை தெரிவித்திருக்கின்றன. இதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆண்டோனியோ குட்டரோஸ் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்துள்ளார்கள். இந்த 2023ஆம் ஆண்டு என்பது உலக வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக அறியப்பட்டுள்ளது என உலக வானிலை ஆய்வு மையம், வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தெளிவாக தெரிவித்துள்ளது. அதனால் புவி வெப்பமயமாதலை தடுக்க மிக விரைவாக நீடித்த, அதாவது சஸ்டைனபிள் டெசிஷன்ஸ், நீடித்த நடவடிக்கைகள்
மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளை ஐநா காலநிலை பாதுகாப்பு இயக்கங்கள், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், புரொடெக்டட் ஆர்கனைசேஷன்ஸ், என்வைரன்மெண்டலிஸ்ட், சூழலியல் ஆர்வலர்கள் மத்தியிலே கருத்துக்கள் எழுந்துள்ளன. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் தெரிவித்த கருத்திலே 2023 ஆண்டு வரலாற்றிலே அதிக வெப்பநிலை கொண்ட ஆண்டாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் மிகவும் கடுமையான பல்வேறு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் உலகம் முழுவதும் பரவலாகி பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளன என்பதையும் தெரிவிக்கின்றன. காரணம், பசுமை குடில் வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய கிரீன் கேஸ் எமிஷன்ஸ், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் குறையாமல் வரலாற்று உச்சம் தொட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர் மட்டம் உயர்வு வரலாற்றிலேயே அதிக உச்சத்தை தொட்டுள்ளது. அண்டார்டிக் பெருங்கடலிலே பனிக்கட்டிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளன. வெப்பநிலையில் முந்தைய பதிவுகளை உடைத்த இந்த புதிய பதிவு ஒவ்வொரு மனிதனுடைய செவியை பிளக்கும் அளவுக்கு எச்சரிக்கையை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையானது ஐநா சபையின் COP28 உச்சி மாநாடு நடைபெறும் சூழலிலே வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது. இந்த அறிக்கையை பற்றி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆண்டோனியோ குட்ரோஸ் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது, இந்த புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில உலக தலைவர்களை நடுங்க செய்ய வேண்டியதாக உள்ளது என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள். மற்ற சயின்டிஸ்ட், என்வைரன்மெண்டலிஸ்ட் இவர்களெல்லாம் சொல்லும் பொழுது 2023 ஆண்டுதான் வெப்பமான ஆண்டு என்று இந்த மனித குலத்தின் கைகளில் இன்னும் புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு இருப்பதை நழுவி செல்ல செய்யும் என்றும் கடுமையாக எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். 2015 ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம், பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் தொடர்பாக பேசப்படும் போதெல்லாம் 2015 ஏற்பட்டது. இந்த பருவநிலை ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடுவது வழக்கமாக உள்ளது. ஏனென்று சொன்னால், அப்பொழுது கலந்து கொண்ட 2015 கலந்து கொண்ட 196 நாடுகள் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் என்பது கடந்த 2015 ஆண்டு வரையறுக்கப்பட்டு 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் கையெழுத்தான ஒன்றாகும். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலே இந்தியா உட்பட 175 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கின்றன. உலக வெப்பநிலை உயர்வை 2 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பாரிஸ் ஒப்பந்தத்தினுடைய முக்கிய இலக்காக வரையறுக்கப்பட்டது. ஆனால் சென்ற ஆண்டு அக்டோபர் 2023 முடிவடைந்த காலத்தில் எடுக்கப்பட்ட கணக்கின்படி சர்வதேச சராசரி வெப்பமானது 1.4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவிற்கு பாரிஸ் ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட நாடுகள் அந்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளன
என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சர்வதேச காலநிலை அறிக்கையை பொறுத்தவரையில 2023 வருடம் மற்றும் 2024 ஆண்டு முதல் பாதியில் முழுமையாக வெளியிடப்படும் அதற்குள் நவம்பருடன் முடிந்த கால அறிக்கையானது உலக வரலாற்றின் வெப்பம் மிகுந்த ஆண்டாக 2023 அடையாளப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நவீன காலத்துக்கான வெப்பநிலை தொடர்பாக புதிய தரவுகள் பதிவு செய்யப்பட ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 9 ஆண்டுகள் மிகவும் வெப்பமான ஆண்டுகளாக இருந்துள்ளன என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 9 ஆண்டுகளும் அதிக வெப்பமான ஆண்டுகளாக இருந்துள்ளன என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது நாம் 20ஆம் நூற்றாண்டுக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை. ஆனால் எனவே வரும் நூற்றாண்டுகளிலே வாழவே தகுதியற்ற காலநிலை உருவாமல் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று விஞ்ஞானிகளும் சூழலியல் ஆர்வலர்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கிடையிலே வரும் எல் நினோ காரணியால் 2024 உலக வெப்பநிலை இன்னுமே அதிகரிக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். 2022 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு ஆகிய பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றம் வரலாறு காணாத அளவு அதிகமாக இருந்தது. அது அப்படியே 2023 மேலும் அதிகரித்துள்ளது. தொழில் புரட்சி காலத்துக்கு முந்தைய அளவை விட 50% அதிகமாக கரியமிலை வாயு வெளியேற்றம் தற்போது உள்ளது. அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய எமிஷன்ஸ். வட அமெரிக்கா, ஐரோப்பாவின் பனிப்பாறைகள் உருகுதல் அதிகரித்துள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி நிலப்பரப்பை சேர்த்தால் எவ்வளவோ அதைவிட அதிகமான பனிப்பாறைகள் உருகியுள்ளன. இத்தகைய மோசமான காலநிலையால் உணவு பாதுகாப்பின்மை, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி அதிகரிக்கும். பெரிய அளவிலே மக்கள் இடம்பெயர்தலும் அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் கணித்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு உலகில் அதிகமான காட்டுத்தீ, வெள்ளம், வெப்பம் ஏற்பட்டுள்ளதால் உலக நாடுகள் பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. அதனால் உலக தலைவர்கள் வருகின்ற COP, அதாவது முடிந்த COP 28 துபாய் மாநாட்டில் காலநிலை மாற்றத்தை தடுக்க பெரிய வீச்சு கொண்ட நடவடிக்கைகளை அரங்கேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். உலக சராசரி வெப்பம் அதிகரித்தல் 1.5 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் ஆண்டோனியோ குட்டரோஸ் அவர்கள் வலியுறுத்தி தெரிவித்துள்ளார்கள். இப்படி பார்க்கும் பொழுது இந்த நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது 2023 ஆண்டு ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு அல்லது UNFCCC என் கட்சிகளின் மாநாடு என்று சொல்லலாம். COP 28 என்று அழைக்கப்படுகிறது. இது 28வது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடாகும். துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எக்ஸ்போ சிட்டியில் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 13 வரை இந்த மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த COP மாநாடு ஆண்டுதோறும் 1992 முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஒரு ஆண்டு தவிர, அதாவது கொரோனா தொற்று காரணமாக
2020 தவிர மற்ற ஆண்டுகளிலே தொடர்ந்து நடத்தப்படுகிறது. உலகளாவிய வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய தாக்கங்களுக்கு ஏற்ப மாற்றியமைப்பதற்கும் அரசாங்கங்கள் கொள்கைகளை ஒப்புக்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு அதாவது ஐக்கிய அரபு நாடுகளுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சுல்தான் அல் ஜாபர் அவர்கள் தலைமையேற்று இந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது. டிசம்பர் 13 அன்று மாநாட்டு தலைவர் சுல்தான் அவர்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இடையே ஒரு இறுதி சமரச ஒப்பந்தம் ஏற்பட்டதாக அறிவித்து சென்றிருக்கின்றார்கள். காலநிலை மாற்றத்தினுடைய மோசமான விளைவுகளை தணிக்கவும் 2050 ஆண்டுக்குள் நெட் ஜீரோ என்ற இலக்கினை அடையவும் நியாயமான, ஒழுங்கான மற்றும் சமமான முறையில் கார்பன் ஆற்றல் மூலங்களிலிருந்து விலகிச் செல்ல கையொப்பமிட்ட அனைத்து நாடுகளையும் ஒப்பந்தம் உச்சி மாநாடுகளின் வரலாறு ஒவ்வொரு வகையான புதைவடிவ எரிபொருட்கள் இருந்தும் விலகிச் செல்ல வேண்டிய, அதாவது புதைவடிவ எரிபொருட்கள் என்று சொன்னால் ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்று சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசலை குறிக்கின்றது. அதிலிருந்து விலகிச் செல்ல வேண்டிய அவசியத்தை வெளிப்படையாக குறிப்பிடுகின்றது. ஆனால் புதைவடிவ எரிபொருட்களை, ஃபாசில் ஃபியூயல்ஸை படிப்படியாக வெளியேற்றுவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ தெளிவான அர்ப்பணிப்பு இல்லாததால் இந்த மாநாடானது ஒரு பரவலான விமர்சனத்தை பெற்றுள்ளது. நமது நாட்டை பொறுத்தவரை வரையில சீனாவும் இந்தியாவும் தங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின், அதாவது ரெனியூவல் எனர்ஜியை உற்பத்தியை 3 மடங்காக உயர்த்துவதற்கான உறுதிமொழியில் சைன் பண்ணவில்லை, கையெழுத்திடவில்லை என்று அதற்கு பதிலாக நிலக்கரி ஆற்றலுக்கு உறுதியளித்துள்ளதாக அந்த மாநாட்டினுடைய ஒப்பந்த நகல் தெரிவிக்கின்றது. இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது, அதாவது இதனுடைய பின்னணியிலே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு காலநிலையை நாம் கணக்கிலே எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்திலே 1990 மற்றும் 2022 ஆண்டுக்கு இடையிலே யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய வருடாந்திர சராசரி காற்றின் வெப்பநிலை 1.27 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்ந்து வந்துள்ளது. எமிஷன்ஸை குறைக்காமல் இப்பகுதியில், அதாவது வெப்பநிலை 35 டிகிரியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீண்ட காலத்திற்கு செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா ஆகியவை உலகில் அதிக வெப்ப ஈரப்பதத்தின் தீவிர நிகழ்வுகளை கொண்ட பகுதிகளாக உள்ளது. இப்பகுதியில் உணரப்படும் மற்ற தாக்கங்களான, அதாவது சாண்ட் டியூன்ஸ், தூசி புயல்கள், கடல் மட்ட உயர்வு மற்றும் வறட்சி, காலநிலை மற்றும் பியூர் ஏர் கூட்டணியின்படி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளில் பல வழிகளில் உமிழ்வுகளை குறைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரிம மற்றும் ஹைட்ரோபோனிக் விவசாயத்தை அதாவது கிளைமேட், நாம் சொல்லக்கூடிய டெம்பரேச்சரை குறைப்பதற்கு கரிம மற்றும் ஆர்கானிக் ஃபார்மிங்,
ஹைட்ரோபோனிக் அக்ரிகல்ச்சர் மற்றும் கழிவுகளை ஃபுட் வேஸ்ட் குறைத்தல் போன்றவை மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. 2050 ஆண்டுக்குள் கார்பன் எமிஷன்ஸை நிகர பூஜ்ஜியமாக, அதாவது நெட் ஜீரோவாக குறைக்க இந்த மாநாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உறுதியளித்தது. அத்தகைய உறுதிமொழியை வழங்கிய முதல் மத்திய கிழக்கு மாநாடும் மத்திய கிழக்கு நாடும் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகும். இந்த அதாவது சர்வதேச அளவில் இந்த நாடுகள், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எந்தெந்த நாடுகள் எவ்வளவு முதலீடு செய்துள்ளன என்பவற்றை பார்க்கும் பொழுது $50 பில்லியன் அளவிற்கு ஒரு சுத்தமான எரிசக்திக்காக முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030 ஆண்டுக்குள் $50 பில்லியன் விட கூடுதலாக வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளது. நவம்பர் 2022 அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 100 பில்லியன் சுத்தமான எரிசக்தியில் $100 பில்லியன் சுத்தமான எரிசக்தியில் முதலீடு செய்ய அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொண்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாநாட்டிற்கு நமது ஆண்டவர் அவர்கள் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டு, அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இறுதியில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே வெற்றிகரமாக இதை எப்படி நடத்துவது என்பதை அலசி ஆராய்ந்து ஒரு சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவரான பாத்திக் பிரோத், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உள்ள எரிசக்தி நிறுவனத்தின் தலைவராக உள்ளவரை உச்சி மாநாட்டினுடைய தலைவராக அறிவித்து மாநாடு நடத்தப்பட்டது. அங்கே காணப்பட்ட முரண்பாடுகளை பார்க்கும் பொழுது புவிசார் அரசியல் சூழ்நிலை மற்றும் தற்பொழுது உக்ரைனில் நடைபெற்று வருகின்ற போரில் பல நாடுகளுடன் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே பனிப்போர் நடந்து வருவதும் மிக முக்கியமான ஒரு சவால்களாக இருப்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. வங்காளதேசத்தைச் சேர்ந்த காலநிலை மாற்றத்திற்கான தூதுவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், உலகளாவிய ஒற்றுமையின்மை காலநிலை மாற்றத்தை நிறுத்துவதற்கு முக்கிய தடையாக இருக்கின்றது என்று வங்காளதேசத்தினுடைய தூதுவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதற்காக இந்த ஏழை நாடுகளுக்கு கொடுப்பதற்காக ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டும், இழப்பு மற்றும் சேத நிதியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். மேலும் தற்பொழுது கடுமையாக நடைபெற்று வருகின்ற உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பை போலவே 2023 இஸ்ரேல் ஹமாஸ் போர் COP28 பேச்சுவார்த்தைகளை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும்
சில நாடுகள் தங்களுடைய கவலைகளை தெரிவித்துள்ளன. மேலும் இந்த மாநாட்டினுடைய சில முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது செப்டம்பர் 23 அதாவது தொடங்குவதற்கு முன்னதாக காலநிலை மாற்றத்தை குறைப்பதிலே முன்னேற்றத்தின் முதல் 2 ஆண்டு மதிப்பீட்டை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டது. இது உலகளாவிய ஒரு நாடுகளின் பங்களிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வகையான கண்ணோட்டம், அதாவது கிளாஸ்கோவில் நடந்த COP26, சென்ற ஆண்டு நடந்தது COP27 எகிப்திலே நடைபெற்றது. அதற்கு முந்தைய காலநிலை மாற்றத்தினுடைய மாநாடு COP26 ஆனது கிளாஸ்கோவிலே நடைபெற்றது. COP26 போது 5 வருடங்களுக்கு மீண்டும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸை ஒரு கட்டமாக முழுவதுமாக வெளியேற்ற வேண்டும். ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்று சொன்னால் பெட்ரோல், டீசல், புதைவடிவ எரிபொருட்கள் முழுவதுமாக வெளியேற்ற வேண்டும் என்று அங்கே அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின் முக்கிய ஒரு இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் என்று சொல்லுகின்றார்கள். பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட காலநிலை நடவடிக்கை ஆகியவை, அதாவது மாசு உமிழ்வை குறைக்க கணிசமாக உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011 தெரிவித்தபடி 2100 திட்டமிடப்பட்ட வெப்பமயமாதல் 2100 இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 3.7 முதல் 4.8 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும், COP27 பிறகு, அதாவது சென்ற ஆண்டு நடந்த எகிப்திலே நடந்த COP உச்சி மாநாட்டிற்கு பிறகு இது 2.4 டிகிரி செல்சியஸ் முதல் 2.6 டிகிரி செல்சியஸாக இருந்தது என்றும், மற்றும் சிறந்த நிலையில் அனைத்து உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்பட்டால், அதாவது அனைத்து நாடுகளும் தாங்கள் ஒப்புக்கொண்டபடி, பாரிஸ் ஒப்பந்தத்திலே ஒப்புக்கொண்டபடி நிறைவேற்றப்பட்டால், இந்த டிகிரி, அதாவது டெம்பரேச்சர் அளவு 1.7 முதல் 1.7 இருந்து 2.1 டிகிரி சென்டிகிரேட் என்பது உயர்ந்துள்ளதே தவிர குறையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெப்பநிலை உயர்வை 1.5 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்தும் வாய்ப்பு 50% அதிகமாகவும், 2 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்தும் வாய்ப்பு 67க்கும் அதிகமாகவும் இருந்தால் 2025 ஆண்டுக்குள் உலகளாவிய எமிஷன்ஸ் உச்சத்தை எட்ட வேண்டும் என்றும், வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்த ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் தேவைப்படுகின்றன. அதற்கு ஒரு மிகப்பெரிய ட்ரில்லியன் கணக்கு என்று சொன்னால் 1 லட்சம் கோடி அளவிற்கு இந்த
பருவநிலை மாற்றத்தை, அதாவது 1.5 டிகிரியாக குறைப்பதற்கு குறைந்தபட்சம் $1 டிரில்லியன் நிதி தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாரிஸ் உடன்படிக்கை, அதாவது ஏனென்று சொன்னால் பாரிஸ் உடன்படிக்கை என்பது 2015 ஏற்பட்ட COP21 என்பதுதான் பாரிஸ் உடன்படிக்கை. அந்த பாரிஸ் உடன்படிக்கையின் இலக்குகளை அடைவதற்கு மிகவும் பயனுள்ள சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அவசியமாக தேவைப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உச்சி மாநாட்டின் நடவடிக்கைகளை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 70,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விவாதித்துள்ளனர். நவம்பர் 30 முதல் ஒவ்வொரு நாளுடைய நடவடிக்கையும் பார்க்கும் பொழுது 30 அன்று, முதல் நாள் அன்று உச்சி மாநாட்டின் தொடக்க நாளில் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளுக்கு ஏழை நாடுகளுக்கு ஈடு செய்ய இழப்பு மற்றும் சேதம் நிதி ஒப்புக்கொள்ளப்பட்டது. முதல் நாளிலே which are the poor countries, undeveloped countries, underdeveloped countries, இந்த நாடுகளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நிதியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த நிதியானது எப்படி அதை திரட்டப்பட வேண்டும், அதாவது காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை நாடுகளுக்கு நிதியை விநியோகிப்பதை ஒப்புக்கொண்டுள்ள நாடுகள் மற்றும் உலக வங்கியால் நிர்வகிக்கப்பட, இது இந்த நிதியை நிர்வகிப்பதற்கு வேர்ல்டு பேங்குக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நிதிக்கு பாத்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு $100 மில்லியன் நன்கொடையாக கொடுப்பதாகவும், யுனைடெட் கிங்டம் ஒரு 75 மில்லியன் நன்கொடை அளிப்பதாகவும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 24.5 மில்லியன் அளிப்பதாகவும், ஜப்பான் $10 மில்லியன் நிதி அளிப்பதாகவும் மற்றும் ஜெர்மனி $100 மில்லியன் நிதி அளிப்பதாகவும் ஆகிய வாக்குறுதிகள் கொடுத்துள்ளன. இப்படியெல்லாம் இந்த ஒரு நிதி திரட்டினால் மட்டுமே, நிதி திரட்டி செயல்படுத்த முடியாத அந்த நாடுகளுக்கு நிதியை வழங்கினால் மட்டுமே, ஒரு நிதியத்தை உருவாக்கி அந்த நிதியை வழங்குவதால் மட்டுமே இந்த இலக்கை எட்ட முடியும் என்று அந்த நாடுகள் நம்பிக்கை கொண்டு இந்த நிதியத்தை உருவாக்கி உள்ளன. முக்கிய நோக்கம் 1.5 டிகிரி செல்சியஸாக குறைக்க வேண்டும் என்பதுதான். முதல் மாநாட்டின் முதல் நாள் பேசிய இங்கிலாந்து அரசர் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். காலநிலை இலக்குகளை பயங்கரமான முறையில் நாம் அணுக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் என்று ஒரு எச்சரிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சுற்றுச்சூழல் நிலையையும் ஒரே நேரத்தில் மாற்றும் ஒரு பரந்த பயமுறுத்தும் பரிசோதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது இயற்கையினை சமாளிக்கும் திறனை விட மிகவும் அதிகமாக உள்ளது என்றும் இங்கிலாந்து மன்னர் அவர்கள், சார்லஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இரண்டாவது நாளாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஒரு சுற்றுச்சூழல் அழிவு என்பது பாரிய சுற்றுச்சூழல், அதாவது குளோபல் என்வைரன்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட வேண்டும் என்று தெரிவித்து
மிகப்பெரிய ஒரு அஜிடேஷனை அங்கே செய்திருக்கின்றார்கள். இரண்டாவது நாளிலே, அதாவது குளோபல் என்வைரன்மெண்ட் டெஸ்ட்ரக்ஷன் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்பட வேண்டும் என்று அந்த ஆர்வலர்கள் தெரிவித்து அங்கே மிகப்பெரிய ஒரு அஜிடேஷன் செய்திருக்கின்றார்கள். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டினுடைய சேர்மன் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், கிறிஸ்டலினா ஜார்ஜிவா என்பவர் இந்த மாநாட்டின் தொடக்கத்திலிருந்தே அவர் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டை அவர் எடுத்திருக்கின்றார். இந்த மாநாடு ஒரு நல்ல நகர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இழப்பு மற்றும் நிதி, அதாவது கிளைமேட்டிக் பினான்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயத்திலே டீகார்பனைசேஷன் என்பதும் கார்பனுக்கு ஒரு பிரைஸ் பிக்சேஷன் என்பதும் நிர்ணயம் செய்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய கூற்றின்படி ஃபாசில் ஃபியூயல்ஸுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மானியங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதிக எரிபொருள் விலை மற்றும் மணி இன்ஃப்ளேஷன் காரணமாக 2022ஆம் ஆண்டில் புதைவடிவ எரிபொருட்கள் ஃபாசில் ஃபியூயல்ஸுக்கு $7.1 டிரில்லியன் என்ற சாதனை அளவை எட்டியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் நிர்வகிக்கப்படும் உலகளாவிய கார்பன் மார்க்கெட், அதுல ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. என்னன்னா, கார்பன் சந்தையை உருவாக்குவதற்கான முன்மொழிவுகள் உள்ளன. அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன என்று தெரிவித்திருக்கின்றார்கள். டிசம்பர் 2ஆம் தேதி அன்று அங்கே இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் 2020 முதல் 2050 வரை அணுசக்தி திறனை, அதாவது நியூக்ளியர் பவர் எனர்ஜி 3 மடங்காக உயர்த்துவதற்கான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளனர். இது 3வது நாள் நடந்த நிகழ்ச்சியாகும். இந்த பிரகடனமானது அமெரிக்க காலநிலை தூதர் ஜான் கெர்ரி அவர்களால் வெளியிடப்பட்டது. இதிலே முக்கியமாக இந்த பிரகடனத்திலே 25 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. அந்த நாடுகளை பொறுத்தவரையில, அதாவது எல்லாமே ஒரு சிறிய நாடுகள் தான். அந்த நாடுகள் யூரோப்பியன் யூனியனிலே அடக்கமான நாடுகள்: அர்மீனியா, பல்கேரியா, கனடா, குரோஷியா, செக் குடியரசு, பின்லாந்து, பிரான்ஸ், கானா, ஹங்கேரி, ஜமைக்கா, ஜப்பான், மால்டோவா, மங்கோலியா, மொராக்கோ, நெதர்லாந்து, போலந்து, ருமேனியா, ஸ்லோவேனியா, தென்கொரியா, ஸ்வீடன், உக்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்கா. இந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிடும் நாடுகள் அணுசக்தி திறனை விரிவுபடுத்துவதற்கான கொள்கைகளை செயல்படுத்த, அதாவது நியூக்ளியர் பவர் எனர்ஜியை செயல்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டன. அணுசக்தியானது கார்பன் உமிழ்வை நிகர பூஜ்ஜியத்திற்கு குறைப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டுள்ள நாடுகள் தெரிவித்துள்ளன. அதாவது அணுசக்தி, நியூக்ளியர் பவர் எனர்ஜி என்பது கார்பன் உமிழ்வை, கார்பன் எமிஷன்ஸை
நிகர பூஜ்ஜியத்துக்கு நெட் ஜீரோவிற்கு குறைப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று தெரிவித்துள்ளனர். டிசம்பர் 3 அன்று தி கார்டியன் என்ற மெகசினிலே தெரிவிக்கப்பட்டபடி அந்த மாநாட்டினுடைய COP 28 மாநாட்டினுடைய தலைவர் அவர்கள் புதைவடிவ எரிபொருள் வெளியேற்றுவதற்கான கோரிக்கைகளை நிராகரித்து அதன் அடிப்படை அறிவியலை மறுத்து அது பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் என்று ஒரு கூற்றை தெளிவுபடுத்தியிருந்தார். அடுத்த நாளே அவர் அந்த கூற்றை மறுத்து, நான் ஒரு பேசிக்காக அறிவியலை நான் மதிக்கின்றேன் என்று கூறி புதைவடிவ எரிபொருள் பயன்பாடு தவிர்க்க முடியாதது என்று கருத்தை தெரிவித்தாலும் இந்த கருத்திலிருந்து அவர்கள் தெரிவிப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதிக அளவிலே இந்த புதைவடிவ எரிபொருட்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து தங்கள் வாணிபத்தை பெருக்கிக் கொள்கின்றன என்பதே மிக முக்கியமான நோக்கமாகும். இந்த புதைவடிவ எரிபொருட்கள் பிரித்தெடுத்தல் மற்றும் விற்பனை செய்வதை தடை செய்வதற்கு பதிலாக கார்பன் உமிழ்வை குறைப்பதில் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்துமாறு உறுப்பு நாடுகளை வலியுறுத்தினார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதிக அளவிலே பாசில் ஃபியூயல்ஸை ஏற்றுமதி செய்து பொருளாதாரத்தை ஈட்டி வருகின்ற நிலையிலே அவரு அவங்க நாடுகளுக்கு சப்போர்ட்டாக இந்த புதைவடிவ எரிபொருட்களை தடை செய்வதற்கு பதிலாக கார்பன் உமிழ்வை குறைப்பதில் மற்ற வகைகளிலே, அதாவது கார்பன் எமிஷன்ஸை குறைப்பதற்கு மற்ற வகைகளே கவனம் செலுத்தலாம் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மற்ற அரபு நாடுகள் 2050 ஆண்டுக்குள் புதைவடிவ எரிபொருட்களை படிப்படியாக அகற்ற வேண்டும் என்று கிறிஸ்டியன் எய்ட் மற்றும் அப்ளைடு சிஸ்டம்ஸ் என்ற ஒரு சர்வதேச நிறுவனம், வியன்னாவில் உள்ள சர்வதேச நிறுவனம் தன்னுடைய நிலைப்பாட்டிலை தெரிவித்துள்ளது. உலக வெப்பநிலை பொறுத்தவரையில உயர்வு 3 டிகிரியை எட்ட அனுமதிக்கும் பட்சத்தில், அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இரண்டும் 2100 வருடத்திற்குள் 72% GDP வளர்ச்சியை குறைக்கும் என்பதை காட்டுகிறது. அவங்களுடைய முக்கிய பொருளாதாரம் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ். எனவே அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாடுகள் குறைக்கும் பட்சத்திலே அவர்களுடைய GDP 72% குறையும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அரேபிய தீபகற்பத்திலே காலநிலை மாற்றத்தின் பொருளாக தாக்கம் பாரசீக வளைகுடாவில் உள்ள நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சராசரியாக 69% வீழ்ச்சியை கணித்துள்ளது. அதாவது சவுதி அரேபியா, குவைத், கத்தார் மற்றும் தி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெப்பநிலை இந்த அளவை எட்டினால் வெப்பநிலை உயர்வு 1.5 டிகிரிக்கு மட்டுப்படுத்தப்பட்டால் பொருளாதார வளர்ச்சி 2050 8.2 20100 36 இருக்கும் என்று அந்த நாடுகள் தங்களுடைய கவலைகளை தெரிவித்துள்ளன. ஏனென்று சொன்னால் அந்த நாடுகளுக்கு வருமானமே
அவருடைய பொருளாதார வருமானமே இந்த புதைவெடி எரிபொருள்களை கொண்டு வருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தபடியாக மற்ற ஒப்பந்தங்களை பொறுத்தவரையில டிசம்பர் 11 அன்று வெளியிடப்பட்ட வரைவு ஒப்பந்தத்தின்படி புதைவடிவ எரிபொருளை வெளியேற்றுவதற்கான அழைப்பை தவிர்த்தது. புதைவடிவ எரிபொருளை இது மற்ற சிறிய தீவு நாடுகளுக்கான, அதாவது இந்த புதைவடிவ எரிபொருளை நாம் உபயோகப்படுத்துவதை குறைப்பது என்பது ஒரு சிறு தீவு மாநிலங்களின் கூட்டணியால் நிராகரிக்கப்பட்டது. இது ஒரு சிறிய தீவு நாடுகளுக்கான ஒரு டெத் சர்டிபிகேட் என்று ஒரு வர்ணனையை தெரிவித்துள்ளார்கள். அந்த புதைவடிவ எரிபொருட்களை உபயோகப்படுத்துவதை குறைக்கவில்லை என்று சொன்னால் நாம் இந்த டெம்பரேச்சரை குறைக்க முடியாது என்று அந்த நாடுகள் தங்களுடைய கவலைகளை தெரிவித்துள்ளன. டிசம்பர் 13 கடைசி நாள் அன்று இந்த சிஓபி இறுதி கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்துக்கு பிறகு அனைவரும் ஒரு சமரச ஒப்பந்தத்திற்கு வந்துவிட்டதாக தலைவர்கள் தெரிவித்து சமமான முறையில் பருவநிலை மாற்றத்தின் மோசமான விளைவுகளை தடுக்கும் பொருட்டு இது கடைசி நாள் அன்று, அதாவது இந்த மாநாட்டினுடைய இறுதி கட்டத்தை எட்டும் பொழுது மாநாட்டினுடைய தலைவர் அவர்கள் தெரிவித்தது 2050 ஆண்டுக்குள் நெட் ஜீரோ என்ற நிலையை அடைவதற்கு அனைவரும் உழைக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்பே நாடுகளுக்கு இது அனைத்து நாடுகளுக்கும் பரிசீலனைகளுக்காக வெளியிடப்பட்டது. இந்த அம்சமானது முறையாக எந்த ஆட்சிக்கும் வழிவகுக்கவில்லை என்றாலும் 2030 ஆண்டுக்குள் உலகளாவிய எரிசக்தி திறனை, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 3 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்றும், ஏராளமான பூஜ்ஜிய மற்றும் குறைந்த உமிழ்வு தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி, மேலும் முயற்சிகள் தணிக்கப்படாத நிலக்கரி சக்தியின் கட்ட குறைப்பு மற்றும் மீத்தேன் உமிழ்வை குறைத்தல் ஆகியவை இறுதி கட்டத்தை அடைந்து அதை ஒப்பந்தங்களாக நிறைவேற்றப்பட்டன. நமது இந்தியா மற்றும் இந்தியாவை பொறுத்தவரையில சீனாவுடன் இணைந்து தங்கள் புதுப்பிக்கத்தக்க ரெனியூவபிள் எனர்ஜி ஆற்றலின் உற்பத்தியை 3 மடங்காக உயர்த்துவதற்கான உறுதிமொழியில் கையெழுத்திடவில்லை. அதற்கு பதிலாக நிலக்கரி ஆற்றலுக்கு உறுதியளித்தனர் என்று இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஒப்பந்தங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒவ்வொரு நாடும் தங்களுடைய, அதாவது தங்களுடைய பொருளாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தங்களுடைய நாட்டினுடைய மக்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இறுதியாக என்ன என்று சொன்னால் ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமான
நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு COP 28 முடிவு பெற்றுள்ளது. அதாவது இதற்கு மாற்றாக நமது நாட்டிலே செயல்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் என்னவென்றால், அதாவது நாம் டைட்டிலே தெரிவித்தபடி பயோடீசல் உற்பத்தி, அதாவது கவனிக்க தவறிய விவாதிக்க தவறிய பயோடீசல் உற்பத்தி என்ற ஒரு டைட்டில் நாம் தெரிவித்திருக்கின்றோம். அதன்படி பார்த்தால் 2000-2004 ஆண்டுகளிலே மிக முக்கியமாக முன்னாள் பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்களும் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு திட்டம். அப்பொழுது 2000 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அழைத்து 3 நாட்கள் மாநாடு நடத்தி ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அந்த மிகப்பெரிய பிரகடனத்தினுடைய அறிவிப்பு என்னவென்றால், அதாவது இந்த NGOs என்ற பெயரை மாற்றி அவர்களை சோசியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்றும், இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு காட்டாமணக்கு சாகுபடி, அதாவது இந்திய பொருளாதாரம் என்று சொன்னால் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நமது நாட்டிலே இருக்கக்கூடிய, அதாவது வேஸ்ட்லேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தரிசு நிலங்களை முழுமையாக பயன்படுத்தி அதன் மூலம் பொருளாதாரத்தை அடைவதற்கும் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்துவதற்கு செயல் திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள். அந்த செயல் திட்டத்தின்படி என்னவென்றால், அதாவது அப்பொழுது ஒரு ஆண்டிற்கு 60,000 கோடி அளவிற்கு ஃபாசில் ஃபியூல்ஸ் இறக்குமதி செய்வதை குறைப்பதற்கு 1000 கோடி அளவிற்கு நாம் காட்டாமணக்கு சாகுபடி செய்தாலே போதும். அந்த காட்டாமணக்கு சாகுபடி செய்யும் பட்சத்திலே ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும், இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் பொழுது 2020 ஆண்டுக்குள் நமது தேசம், நமது நாடு ஒரு பயோடீசல் உயிரி எரிபொருள் உற்பத்தியிலே தன்னிறைவை அடையும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். மிக தெளிவாக அந்த திட்டத்திலே தெரிவிக்கப்பட்டு நமது மாநிலத்திலே சில பகுதிகளிலே அப்பொழுது ஒரு சில நிறுவனங்கள் மூலமாக, தொண்டு நிறுவனங்கள் மூலமாக ஒரு 60,000 லிட்டர் உற்பத்தி செய்து 4 வழித்தடங்களிலே அந்த காட்டாமணக்கு ஆயில் கொண்டு ரயில்கள் இயக்கப்பட்டன. இதற்கு முந்தைய நிகழ்வுகளும் உண்டு. இந்த காட்டாமணக்கு ஆயில் கொண்டு மெர்சிடஸ் பென்ஸ் கார்கள் ஜெர்மனியிலே ஓட்டி அவர்களும் வந்து அதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து தரிசு நிலங்களையும் நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இப்ப இந்த காட்டாமணக்கு பயிரை பொறுத்தவரையில, அதாவது ஒரு முறை சாகுபடி செய்தாலே போதுமானது.
கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை நிலத்திலே இருந்து நமக்கு உற்பத்தியை கொடுக்கும். 1.5 ஆண்டு முதல் தொடர்ந்து நமக்கு ஆண்டிற்கு ஆண்டு அதிக அளவிலே நமக்கு மகசூல் கொடுக்க வல்லது. ஒரு ஏக்கரிலே 1000 கன்றுகள் நடவு செய்தால் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு நாம் 30,000 ரூபாய் செலவு செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த 30,000-ஐ நாம் 2 ஆண்டுகளிலே அதாவது எடுத்துவிட முடியும். எப்படி என்று சொன்னால் அதிலே ஊடுபயிர்கள் சாகுபடி செய்து பயிர் வகை பயிர்களையோ அல்லது இந்த எண்ணெய் வித்து பயிர்களையோ சாகுபடி செய்து அதன் மூலமாக அதிலே செய்யக்கூடிய ஒரு ஏக்கருக்கு செய்யக்கூடிய செலவினத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னும் நிறைய அந்த காட்டமணுக்கு சாகுபடி செய்வதாலே மாடுகள் மேய்வதில்லை. அந்த காட்டாமணுக்கு பின்னாக்கு நமக்கு ஒரு உரமாக பயன்படுகின்றது. இந்த காட்டாமணுக்கு உற்பத்தியிலே நமக்கு நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கின்றது. அந்த பை ப்ராடக்ட்ஸ் கொண்டு அதை காஸ்மெட்டிக்ஸ் தயாரிப்பதற்கு பயன்படுகின்றது. இந்த காட்டாமணுக்கு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் செய்வதற்கு முதலிலே ஒரு பஞ்சாயத்து அளவிலே நாம் எடுத்து செய்தாலே போதுமானது. ஒரு பஞ்சாயத்து அளவில் எடுத்து செய்யும் பட்சத்திலே அந்த பஞ்சாயத்திலே இருக்கக்கூடிய ஓடக்கூடிய இருசக்கர வாகனங்கள், கார்கள், பவர் டில்லர் போன்றவை அனைத்தையும் நாம் இயக்க முடியும். இதற்காக நாங்கள் பெருமுயற்சி எடுத்து கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த திரும்பவும் அதாவது மிகப்பெரிய தலைவர்கள் உருவாக்கிய அந்த கான்செப்டை ரிவைவ் பண்ணுவதற்கு நாங்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கத்திலே சேர விரும்புவோர் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கலாம். மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை, அதாவது அவர்கள் PhD படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த திட்டத்தை தீசிஸ் என்ற முறையிலே கொடுத்து அவர்களுக்கும் அவர்களை எதிர்காலத்திலே இந்த பயோடீசல் திட்டத்திலே சேர்த்து அவர்களை உலக அளவிலே மிகப்பெரிய தொழிலதிபர் ஆக்குவதற்கும் தற்பொழுது இந்த பயோடீசல் தேவை என்பது ஏவியேஷன், அதாவது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏர் பிளைட்ஸ் அனைத்தும் இப்ப ஃபுல்லா பயோடீசல்லே ஓட்டுவதற்கான அவர்கள் ஒப்பந்தம் போடுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான முயற்சிகளை எல்லாம் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். எங்கள் அமைப்புடன் இணைந்து இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்திலே, அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்து அளவிலும் நாங்கள் இந்த திட்டத்தை துவங்கி அரசு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்திலே அந்த தலைவர்களை கனவை நினைவாக்குவது மட்டுமல்ல, முக்கியமாக இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய சக்தியாக இந்த காட்டாமணுக்கு இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால், அதாவது 2 காட்டாமணுக்கு வளர்ந்த காட்டாமணுக்கு செடி ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 1 டன் அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற அதாவது காற்றிலே கலந்திருக்கக்கூடிய பாய்சனஸ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இவைகளெல்லாம் நாம்
குறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக, அதாவது மக்கள் இயக்கமாக கொண்டுதான் நாம் இதை செயல்படுத்த முடியுமே தவிர, இந்த இயக்கம் ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்தும் தொடங்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. நாம் அரசாங்கத்தையோ ஒரு தன்னார்வ நிறுவனத்தையோ அல்லது ஒரு குழுவையோ யாரும் குறை சொல்லி பயன் கிடையாது. இது இந்த இயக்கமானது, அதாவது எப்படி என்றால், உணவை வேஸ்ட் செய்வது முதல் அதனை குறைக்க வேண்டும். உணவை நாம் வேஸ்ட் செய்யும் பொழுது அதிலிருந்து இருக்கக்கூடிய மீத்தேன், வரக்கூடிய மீத்தேன் கலக்கிறது. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், கேசஸ், அப்புறம் அதற்கப்புறம் அதிகப்படியாக டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல உபயோகப்படுத்தக்கூடிய பயோ ஃபியூயல்ஸ், அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ், புதைவடிவ பெட்ரோல், டீசல், அதனை நாம இப்பொழுது குறைப்பதற்கு அரசாங்கம் ரெனியூவபிள் எனர்ஜியை கொண்டு வந்திருக்கின்றது. சோலார் பவர், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அப்புறம் டைடல் பவர் மற்றும் இது போன்ற விண்ட் பவர், ரெனியூவபிள் எனர்ஜியை கொண்டு வந்தாலும் நமக்கு அவையெல்லாம் செலவு அதிகமாகும் பட்சத்திலே இந்த பயோடீசல், காட்டாமணக்கு மூலமாக தயாரிக்கக்கூடிய பயோடீசலுடைய உற்பத்தி செலவு கம்மி, அது கிராம பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியது, காற்றிலே உள்ள மாசு கட்டுப்படுத்தக்கூடியது. எனவே இதை இன்று உலக நாடுகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லும் வகையிலே ஆங்காங்கே முகாம்களை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு சிறிய வாய்ப்பை வழங்கிய நண்பர் ஜோ அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறிய விளக்கத்தினுடன் என்னுடைய இதை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பருவநிலை மாற்றம் COP 28 உலக நாடுகளின் உச்சி மாநாடு விவாதிக்க தவறிய பயோடீசல் பயன்பாடு தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுநாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.